சன் கேமர் சன் யூடியூபர். நாம் இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். அது யார் கூட? என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே இருக்க மாட்டான், என் கூட வாய்ஸில் இருக்கான். ஏன்னா எனக்கு இதுதான் மைண்ட் கிராஃப்ட் ஃபஸ்ட்டு டைம். அதனால் இவருக்கு சொல்லி தரதுக்காக என்னை கூப்பிட்ருக்காராம். ஆமாம், என்னது அது? இதுதான்டா ஆடு, இந்த இதை மிஸ் பண்ணிடாத, இந்த இதை அடிச்சுக்கோ. முதல்ல வுட்டு மைண்ட் பண்ணு. இந்த மரம் இருக்குல்ல, மரத்தை முதல்ல மைண்ட் பண்ணு. அடிச்சோன்னா உனக்கு உள்ளுன்னு ஒன்று கிடைக்கும். உள்ள வச்சு பார்ட் 1. அந்த இதான் இதானா பால் மயில் பால் என்றே. இந்த கேம் பொறுத்த வரையும் இதோட மெயின் கான்செப்டே ஒரு ஸ்கொயர் ஷேப் வேர்ல்டில் நம்ம வந்து சர்வை பண்ணோம். அதான் இந்த வுட்டை மைண்ட் பண்ணிட்டு ஓகே 2 விட்டு போகுது. விடு 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 இப்போ வா. இப்போ நீ அந்த 3 டாட் மணி இருப்பாரு, அதை தொட்டு உள்ளே போனோன்னா பிளாங்க்ஸ்ன்னு அங்கே 12 காட்டுதான். அதுதான் கிளிக் பண்ணு. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அடே கையை வச்சு சும்மா இருக்கா. இனி அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு இப்போ அதை கீழே போட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளே போய் பிளாங்க்ஸை மாற்று. பிளாங்க்ஸ் மாற்றியாச்சு. இப்போ ஸ்டிக் எடு. 2 பிளாங்க்ஸ் அப்படி வச்சா ஸ்டிக் வரும். ஓகே, இப்போ இப்போ ஆக்ஸ் எடு. அப்புறம் அந்த கீழே பிக்காக்ஸ் இருக்கும், பிக்காக்ஸ் எடு. எடுத்துட்டேன். இப்போ நீ ஒருத்தன் அடிச்சல, அது மாதிரி இன்னும் 2 பேரை கண்டுபிடி. இன்னும் 2 பேரா? ஆமாம், 3 உள்ளே வச்சு தான் பெட்டு செய்ய முடியும். இந்த சைடு வா, பிளைன்ஸ்க்கு வா. பிளைன்ஸ் போ. இங்கிட்டு வா, இங்கிட்டு இங்கே யாரையோ நான் பார்த்தேன், காணாம. சரி, இங்கிட்டு வாங்கிட்டு ஏதோ நல்ல பையன். நம்மளை பிளைன்ஸை கண்டுபிடிச்சி அங்கே வில்லேஜை கண்டுபிடிக்கிறது நம்மளை விட்டான். இது பிளைன்ஸ் இல்லை, இது வந்து இதான் பிளைன்ஸு. ஓகே போகலாம். இதுதான் பிளைன்ஸு. இங்கே வந்து நீ பம்கின் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீ அந்த ஷீப்பை கண்டுபிடி. என்ன வராது? அது சிக்கன். அதை அடித்தோம் ஆக்ஸை டேமேஜ் பண்ணாது. முதல்ல 3 ஆடை கண்டுபிடி. என்ன வராது? அதுதான் கிராஸ் புல்லு. அதுக்குள்ளே போயிடாத. ஒன்று வந்து ஜாம்பின்னு ஒன்று இருக்கும், அதை அடித்து ஒன்று கொன்றும். நம்ம முதல்ல பெட்டு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்ப்போம். இந்த பாதை அந்த பார்த்தியா பிங்க் கலரில், அதுதான் இதுதான் பண்ணியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். பிக் ஓகே, இப்போ ஆடை கண்டுபிடிவேமா? அதுதான் உனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு மிஷின். அங்கே இருக்கு பாரு, அதுதான் செவனா. இங்கே நம்ம வீடு மாதிரி இருக்குமா? வீடா? அதுக்குள்ளே வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு வில்லேஜா அப்படின்னா அது ஒரு ஊர். சரி, பார்த்து கீழே விழுந்துடாத. சைடில் ஒரு ஹார்ட் மணி இருப்பாரு. அந்த ஹார்ட் குறைஞ்சுன்னா நீ செத்து போயிடுவேன். அப்படியா? அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி இருப்பாரு. போடு, நீ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் இது வந்து ஜாம்பி வில்லேஜ். அதுக்குள்ளே போகாத, ஒன்று அடிக்கும். அது அடிக்கும் வேமாவா. அச்சோ, அதுதான் காபப். அதில் நீ மாட்டிக்கிட்ட. அதிலேருந்து ஜாம்பி அடிச்சு கொள்ளு தள்ளு. அப்படிதான். என்னடாச்சு? இப்போ நீ அந்த இது காபப் அதில் ஒன்று சாப்பிட்டு இப்போ நீ வெளியிட. இப்போ இந்த வில்லேஜில் வந்து பெட்டு செய்யணும். நம்மள அந்த பெட்டு இந்த வில்லேஜில் இருந்து ஒரு 2 இடத்துக்கு ஜாம்பி வில்லேஜர்னா ஜாம்பி இருக்குல்ல, ஜாம்பி வந்து வில்லேஜர் அப்படின்னா ஒரு மனுஷங்க. அவங்க வந்து வில்லேஜ் ஒரு வீடெலாம் கட்டி தங்கியிருப்பாங்க ஒரு ஊராக. அப்போ வந்து ஜாம்பி வந்து அவங்கள வந்து கடிச்சு அவங்கள ஜாம்பி வில்லேஜராக மாற்றிடும். அதாவது அவங்களுக்கு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி. என்னடா மைண்ட் பண்ணல?
பெட்டு. ஓகே, இப்போ வெளியே வா. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் அந்த கீழே அந்த ஹேல் பெல்லுன்னு ஒன்று இருக்கு. இதுதான், இதை மைண்ட் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் அதில் செஸ்ட்டு கிடைக்க வைக்குது. நாங்கள் அந்த செஸ்ட்டில் எனக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். லூட்னா அந்தளவுக்கு பெருசாக கிடைக்கும், ஆனால் உனக்கு ஏற்ற லூட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே போகாது, அதில் ஒன்றும் இருக்காது. அந்த வீட்டுக்கு இதுலேயும் ஒன்றும் இருக்காது. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. எங்கடா போக? போ. நிறைய வீடு இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் வீட்டில் மட்டும்தான் லூட் இருக்கும். அந்த வீடு ஒர்க்கர் வீடு கிடச்சி உனக்கு பயங்கர லக்கு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த செஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பெட்டிமானி இருக்கும், அந்த இது இருக்கா பாரு. பொதுவாக ஜாம்பிக்கெல்லாம் கண்ணு வந்து பகலில் சரியாக தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே அதுக்குள்ளே செஸ்ட் இருக்குது. அதில் அந்த பிரெட்டுன்னு இருப்பார், அதை எடுத்துக்கோ. அது உனக்கு சாப்பிட யூஸ் ஆகும். இதில் எடுக்காது, அதே வேணாம், அது வேஸ்ட்டு. இருக்கட்டும், எடுத்துக்குவோம். எதுலாம் கையில் கிடைக்கிதோ. ஓகேவா, நம்ம வேறு ஒரு அழகான வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். பம்கின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வில்லேஜ் இருக்குன்னு அர்த்தம். அந்த இருக்கிற பம்கின்ஸ். ஓகே, ஆனால் வில்லேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடாது. இப்போ நீ பிளைன்ஸில் வில்லேஜை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே செஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது சம் ரேர் ஐட்டம்ஸ் இருக்கும். பார்த்து காபருக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை மைண்ட் பண்ணு. என்னடா மைண்ட் பண்ணவே முடியல. என்ன மைண்ட் பண்ண முடியல அப்படின்னா மைனிங் பிக்கெட்ஸ் வச்சுருந்தேன். மைண்ட் பண்ணுறேன் என்னடா. அவன்கிட்ட ஸ்வாட் இருந்தால் அது அசால்ட்டாக வெட்டி ஸ்வாட் இல்லை. இப்பப்போ அந்த செஸ்ட்டுக்குள்ளே ஏதோ நல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு பிரெட்டு தான் இருக்குது. சரிவா, நம்ம இந்த வில்லேஜு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நல்ல ஒன்றுமே இல்லைடா இந்த இடத்துல. ஆமாம், இது இந்த பிளாக் ஸ்மித்து. ஓகேவா, போகலாம். அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ நீ நடந்து போ. பிளைன்ஸில் நடந்து போகிறதுல உனக்கு பம்கின் கிடைக்கும். பம்கின்ல ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல நம்மளோட வீடியோ 1/2 hour மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு. அதனால 1/2 hour பார்ட் 1 பார்ட் 2வும் போடுறோம் நாளைக்கு. கம்மிங் சூன். அப்புறம் நான் மறந்து பாரு, இந்த பம்கின் இருக்கான்னு பாரு. பம்கின் இருந்துச்சுன்னா அங்கே பக்கத்தில் வில்லேஜ் இருக்கும். ஏன்டா? ஏன்னா பம்கினை வச்சு தான் வந்து அயன் கோலம்னு ஒன்று செய்வாங்க. ஆமாம், உனக்கு அயன் கோலம்னாலும் என்னன்னு தெரியல. அயன் கோலம்ன்றது வில்லேஜை காப்பாற்றுறதுக்கு. வில்லேஜரு அப்புறம் பில்லேஜர்னு இருக்குங்க, 2 டீமாக இருக்குது. அதில் வில்லேஜர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பில்லேஜர் வந்து எனிமீஸ். அவங்க வந்து பார்த்தோன்னா வில்லேஜில் இருக்கிற வில்லேஜர்ஸ்லாம் வந்து ஃபார்ம்லாம் பண்ணுவாங்களே, அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஆட்டையே போட்டுருவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கூட இருக்குது, அது பேர் தான் வந்து வில்லேஜர் அவுட் போஸ்ட். அப்புறம் நம்ம லூட் எடுத்துருவோமா? உட்லேண்ட் மேன்ஷன். அங்கே போகிறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கிராஸ் பவுன் ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்க அடிப்பாங்க. பம்கின் இருக்குது பாரு. என்னது அது? ஊதாகலன்ற பிங்க் கலரில் ஏதோ அதான் செரி ட்ரீ பைன். செரி ட்ரீ. ஐ சி. அங்கே அந்த இடத்துல கூட நிறைய வில்லேஜஸ் ஆகும். பார்த்து தண்ணிக்குள்ளே ட்ரவுன்னு சொல்லி ஒரு ஜாம்பி இருக்கும். இப்போ நீ ஒரு ஜாம்பி தான் பார்த்துருக்கு, இது மாதிரி நிறைய ஜாம்பி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நம்ம அந்த இதை வந்து ஒரு பார்ட்டில் நம்மளாம் அந்த இதுக்கு போகலாம். இருட்டாயிருச்சு. இருட்டாச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்? ஜாம்பி வரும். அப்போ நீ வந்து அதட்ட அடி வாங்கக்கூடாது அப்படின்னா நீ வந்துட்டு பெட்டு இருக்கும், அந்த பெட்டை போடணும். பெட்டை கீழே போட்டு தூங்கு.
வேமா வேமா தூங்கிட்டேன். தூங்கிட்டேன்னா அப்புறம் மார்னிங் ஆயிடும். மார்னிங் ஜாம்பி வராது, ஏன்னா மார்னிங்கில் அது வந்து எரிஞ்சு செத்துரும். ஓகே, இந்த பெட்டை மைண்ட் பண்ணணுமா இல்லை இங்கே விட்டு போயிடுவோமா? சரி, ஒரு எமௌண்ட்டை போடும். இருக்கு உள்ளே போடும். இப்படி பண்ணா இருக்கும். மைண்ட் பண்ணியாச்சு. இல்லை, நம்ம கை மட்டும் தெரியுமா அந்த மாதிரி பண்ணி. இப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ மேலே செரி ட்ரீ பயம்னு ஒன்று இருக்கும். இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பயம் தான் அது செரி ட்ரீ பயம் தான். அப்புறம் என்னமோ பேல் கார்டனு என்னமோ கார்டன் இருக்கும். பேல் கார்டன் அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப டெட்லியான காடு. அது வந்து பார்த்தோன்னா செரி ட்ரீ பயம் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி பேல் கார்டன்றது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். ஏன்னா அங்கே வந்து க்ரீக்கிங்னு ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடம் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கோ அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அங்கேயும் போமா? அங்கே வந்து நீ இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டு போகலாம். உனக்கு அங்கே பெரியதாக என்சார்ட்மெண்ட் பண்ண ஆக்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து க்ரீக்கிங் இன்னொரு வில்லேஜ். நீ இன்னொன்று கண்டுபிடிச்சி நான் தான் சொன்னேன்ல செரி ட்ரீ பைன் பக்கத்துலேயே தான் வில்லேஜஸ் ஸ்பான் ஆகும் அப்படின்னு. இப்போ தெரியுதா, பம்கின் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே வில்லேஜ் உண்டு. ஓட்டு என்னோட ஹார்ட்ன்றது கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு சாப்பிடணும். அங்கே ரோட் அண்ட் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று இருக்கு பாரு. சாப்பிடவா? அதை எடுத்து சாப்பிடவா? ஆமாம். நெல் சும்மா சொன்னேன், அது சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து டயரியா வந்துடும். ஏன்னா அது வந்து ரோட் அண்ட் ஃப்ளஷ் அப்படின்னா ரோட்டன்னா அழுகினதுன்னு அர்த்தம், ஃப்ளஷ்னா கறின்னு அர்த்தம். அழுகி போன கறி அது. அது வந்து ஜாம்பியோடது. இங்கே என்னமோ தெரியுது. அதுதான் வந்து வில்லேஜர். ஆமாம், அது வந்து அயன் கோலம்லாம் அதை வச்சு செய்வாங்க. நீ அதை வச்சு ஆர்மரு, வெப்பன், டூல்ஸ் எல்லாம் செய்யலாம். சரிப்பா, முதல்ல வில்லேஜில் இந்த லூட் எடுத்துக்கோ. டேபிள் எடுக்காது, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த இருக்கான் பாரு, இவன் தான் வில்லேஜர், இவன் தான் ஃபார்மர். எடுத்து சாப்பிட்டு அவனுக்கு அந்த சீடை கொடுத்துருவோம். சீடை தூக்கி கலரில் புள்ளி புள்ளியாக இருப்பார் அது. தூக்கி போட்டோன்னா அவன் வந்து அதை எடுத்துக்குவான். சரி, இந்த இதை இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைக்கோட வீடியோவை முடிச்சுக்குவோம். ஆமாம், அப்புறம் நம்ம அயன் பார்த்தோம்ல, ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கலாம். அதை நாளைக்கு வீடியோவில் மைண்ட் பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு வீடியோவில் கேவ் அண்ட் மைனிங் வீடியோஸை பார்க்கலாம். ஏன் இங்கே பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குடா, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. நீ எல்லாம் டார்ச்சை செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போ, ஏன்னா அதில் இருட்டாக இருக்கும். நீ ஜாம்பின்னு ஒன்று பார்த்தல, ஜாம்பி வில்லேஜர்னு, ஆமாம், அதை விட பயங்கரமான மாப்பிளம் அங்கே இருக்கும். க்ரீப்பர்னு ஒன்று இருக்கும். அது வந்து வெடிகுண்டு முருகேசன். ஏன்னா வந்து அது வந்து பார்த்தோன்னா நம்ம பக்கத்தில் போனோம்னா டொம்முன்னு அடிச்சுக்கோம். ஒரு நிமிஷம் மேலே வாங்கி மேலே நான் உனக்கு ஒரு அயன் குளம்னு ஒருத்தன் காட்டினல, அவன் அங்கே இருக்கான். மேலே போ. அவனை மட்டும் நீ அடிச்சிடாத. அவன் அடித்தா அப்படின்னா அவன் வந்து உன்னை திருப்பி அடிப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு ரோபோட் வில்லேஜரால் உருவாக்குனது. இப்போ நான் உனக்கு அயன் ஒன்று காமிச்சல, அதை வச்சு தான் அவனை செய்வாங்க. அப்புறம் நான் பம்கின்க்கு காமிச்சல, பம்கின் அதை வச்சு தான் அவனை செய்வாங்க. அவன் எதுக்குன்னு நான் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் அடிக்கணும், வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. வில்லேஜோட ஹீரோன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்காது. நம்ம வந்து முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஏமாந்த மாதிரி அந்த வீடு தான் இருக்குது. ஆனால் அது ஜாம்பி வில்லேஜ். இது வந்து இந்த அயன் குளம் கீழே போட்டு கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே சொன்னாங்க. கேரட் சாப்பிட்றது அதில் தான் நல்லது. ஆனால் இதில் எனக்கு வந்து கேரட் சாப்பிட்டா ஹார்ட் ஏறும். ஏன்னா அது ஒரு ஃபுட். அந்த மேலே இருக்கான் பாரு, அவனை மட்டும் அடிக்காத. அவன் தான் அயன் குளம், இரும்பு மனிதன். அது அவன் வந்து ஒரு ரோபோட். அவன் வந்து ஜாம்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடித்து கொல்லுவான். அப்புறம் இங்கிட்ட பின்னாடி வா. இங்கே மேலே கருப்பு கலரில் ஒன்று தெரியுது, அயன் மணி. இதுதான் கோல். பார்த்து இங்கிட்டு வா. அந்த இதை வச்சு தான் நம்ம டார்ச் செஞ்சு அடுத்ததில் வந்து போகிறோம்.
ஓகே, அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து கேவ் மைனிங் தான் போட போகிறோம். அதுக்கடுத்து வீடு கட்ட போகிறோம். அதுதான் அடுத்த பார்ட். இது நேராக உள்ளே போமா? வேணாம், நம்ம இன்னும் டெவலப் ஆகல. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம அந்த அயனை கண்டுபிடிச்சோமோ அந்த அயனை வந்து நம்ம மைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பிக்காக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உள்ளே போய் நம்ம கோல்டு டைமண்ட்லாம் எடுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நகருக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிடுங்க. பாய். உங்களுக்காக நிறைய எஃபர்ட் பண்ணி